கொஞ்சம் பேசலாமா? என்ன பேசணும்? இங்க என்ன நடக்குது? இப்போ வந்துட்டு போனவங்களா யாரு? கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? நான் தான் அப்பவே சொன்னல, அவங்க பெரிய கஸ்டமர். சும்மா பொய் எல்லாம் சொல்லாதீங்க. அவங்க உங்க தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இந்த வீட உங்க வீடுன்னு சொல்லி ஏமாத்தி இங்க வர வச்சிருக்கீங்க. எல்லாமே எனக்கு தெரியும். எப்படி நீ இவ்வளவு மோசமா உங்களால பொய் சொல்ல முடியுது? என்னையும் ஆதியையும் எப்படியாச்சும் வெளியே அனுப்புறதுக்கு குறியா இருந்தீங்களே, இதுக்குதானா? ஆமா, மயில் எங்க? அவளுக்கும் வேலையை கொடுத்து வெளியே அனுப்பிட்டீங்களா? எங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இவ்ளோ வேலை செஞ்சிருக்கீங்க. அண்ணே, இதுக்கு நீ உடந்தையா? இதெல்லாம் அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? பார்வதி, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அத்தை கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லாத பார்வதி. நம்ம அப்படியே பழகி இருக்கோம். உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் செய்யறேன். ரொம்ப நாளா உனக்கு புது ட்ரெஸ் வேணும்னு கேட்டிருந்தல, ரெண்டு என்ன உனக்கு 4 ட்ரெஸ்ஸா வாங்கி தரேன். அந்த 4 ட்ரெஸ்ஸுக்காக அம்மா கிட்ட என்ன போய் சொல்றீங்களா? அப்போ 4 ட்ரெஸ்ஸோட சேர்த்து உனக்கு மேக்கப் செட் வாங்கி தரேன். என்ன பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு சீப்பா தெரியுதா? அப்போ இன்னொரு 6 மாசத்துக்கு நானே உனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறேன். நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, யார்கிட்ட வேணாலும் பேசிக்கோ, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். உனக்கு மொத்தமா ஒரு 10,000 தரேன். உனக்கு என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். 10,000 ரூபாவா? என்னடி பேசிட்டு இருக்க? சும்மா இருங்க. அது நிஜமாவா நீ சொல்றீங்க? நிஜமாதான். ஆமா பார்வதி. ஏங்க கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. நீங்க அவன் மனசு மாறதுக்குள்ள கொடுங்க. நான் என்ன பணம் காய்க்கிற மரம் நினைச்சியா? என்கிட்ட இது காசு. ஐயோ, இப்ப தர போறீங்களா இல்லையா? சீக்கிரம் எடுங்க. இதுல 4000 தான் இருக்கு. இப்போதைக்கு என்கிட்ட வேற பணம் இல்ல. இந்தா, இப்போதைக்கு இத வச்சுக்கோ பார்வதி. மீதி பணத்தை நான் சீக்கிரமா கொடுத்துறேன். சீக்கிரம் கொடுத்துடணும் அண்ணி. ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருங்க. ஐயோ, சத்தியமா நான் ஏமாத்த மாட்டேன். போச்சு, என் பணம் எல்லாம் போச்சு. உன் தங்கச்சி கல்யாணம் பண்றதுக்கு எல்லா செலவும் நான் தான் பண்ணணுமா? சரி விடுங்க, இந்த பிரச்சனை தான் இதோட முடிஞ்சதுல. அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. அப்பா, இல்ல வேண்டாம் ஆச்சி. வா, பேசாம வா, உட்காரு உட்காரு ஆச்சி. உட்காரு. ஆச்சி, இரு. இது எல்லாமே என் நகைங்கதான் சந்தியா. அந்த காலத்துல என் கல்யாணத்துக்கு எங்க அப்பா போட்டது. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரு சிலோன்ல வேலை பார்த்தப்போ எனக்கு என்ன ஆசையா வாங்கிட்டு வந்தது. ஒவ்வொன்னும் அவ்வளவு தரமான நகை, சுத்த தங்கம், ஒரு கலப்படம் கூட கிடையாது தெரியுமா? இந்தா பாரு, இந்தா பாருடா. ரொம்ப நல்லா இருக்கு ஆச்சி. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பொக்கிஷம் மாதிரி இல்ல? ஆமா, ஒவ்வொரு நகைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதையே இருக்கு. அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு நான் உனக்கு விழாவறியா சொல்றேன். இப்போ உனக்கு இதுல எந்த நகை பிடிக்குதோ அதை நீ எடுத்துக்கோ. எத்தனை பவுன்ல கவலைப்படாத, எதை வேணாலும் எடுத்துக்கோ, சரியா? ஆச்சி, ஆஹா, நீ விட்டா பொம்மை மாதிரி அப்படியே இருப்ப.
ஆச்சி. சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த நகையெல்லாம் வேண்டாம் ஆச்சி. இதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கணும். எனக்கு என்னைக்குமே உங்க அன்பு மட்டும் போதும். என் அன்புக்கு என்ன சந்தியா, இனிமே என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன் மேல வச்ச அன்பு குறையவே குறையாதுமா. இந்த நகை என்னோட ஆசைக்கு நான் உனக்கு தர பரிசு. வேணான்னு சொல்லாம வாங்கிக்காத்தா. இல்ல ஆச்சி, இந்த காசு பணம் நகை இது எல்லாத்தையும் தாண்டி இந்த குடும்பத்தை இத்தனை வருஷமா சிந்தாம சதராம வழிநடத்தி கொண்டு வந்திருக்கீங்கன்ற வகையில உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. இந்த நகைங்கெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கணும். இது உங்களுக்கு தான் அழகாவும் இருக்கும். இது உங்ககிட்டயே இருக்கட்டும். அப்ப இந்த ஆட்சிக்கிட்ட இருந்து நீ எதுவுமே வாங்கிக்க மாட்டியா? ம்ஹும். ஆனா எனக்கு வேற ஒண்ணு வேணும். கேக்கவா ஆச்சி? கேளு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, அதுக்கு தானே நான் இருக்கேன். இத பாரு, நிக்கிற அளவுக்கு போன என் பேத்தி கல்யாணத்தை நீ நடத்தி வச்சிருக்க. மத்த மனுஷங்களை மதிச்சு நடக்கிறது எப்படிங்கறதையும் நீ கத்து கொடுத்திருக்க. நீ கேக்குறது கூட செய்யலன்னா எப்படிம்மா? ஐயோ ஆச்சி, அப்படிலாம் எதுவும் இல்ல. உங்களுக்கு கத்து கொடுக்கற அளவுக்கு எனக்கு அனுபவமோ அறிவோ இல்ல. இந்த பாரு, அனுபவம் இல்லன்னு சொல்லு, ஆனா அறிவு இல்லன்னு மட்டும் சொல்லிடாத. உனக்கு 10 பேரோட மூளை இருக்கு. உனக்கு என்ன, இன்னும் நீ மேல 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 ஒசரத்துக்கு போய் ரொம்ப நல்லா இருப்படாமா. சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்னமோ கேட்க வந்தியா, அதை கேளு. அது ஒண்ணும் இல்ல ஆச்சி. நீங்க என் மாமியாருக்கே மாமியார். ஆனா இந்த வயசுலயும் நீங்க எப்படி ஆச்சு இவ்ளோ இளமையா இருக்கீங்க? ஏன் ஆச்சு இப்படி சிரிக்கிறீங்க? இததான் நீ கேட்கணும்னு நினைச்சதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா சத்தானதா சாப்பிட்டு சீக்கிரம் படுத்து தூங்கி எழுந்து உடம்பு வலிக்க வேலை பார்த்தா உடம்பு பூ மாதிரி இருக்கும் தெரியுமா? அதுக்கு மேல சில ரகசியம் எல்லாம் சொல்றேன். இந்த வெந்தயம் இருக்கு பாரு, வெந்தயம். இங்க பாரு, இதை எதையுமே செய்யக்கூடாதுன்னு உன் மாமியார் உன்கிட்ட சொன்னான்னு வச்சுக்க, உடனே எனக்கு போன போடு. சரிங்க ஆச்சி. அந்த சிடுமூஞ்சிக்காரிய நான் உண்டு இல்லன்னு ஆக்கிடுறேன். ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆச்சி. என் அத்தையும் நல்லவங்க தான். அதானே அதானே, அவளையும் விட்டு கொடுக்க மாட்டியே. சந்தியாவுக்கு நாளைக்கு காலேஜ்ல பாராட்டு விழா இருக்கு. பாட்டி நடந்துக்கிறத பார்த்தா சந்தியாவை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க போல இருக்கே. என்ன சொல்லி கூட்டிட்டு போறது? சரோஜா, இதெல்லாம் தோச்ச துணி தானே? ஆமா அத்தை. இப்படி போடு, நான் மடிச்சு கொடுக்கறேன். பரவாயில்ல அத்தை, நான் மடிச்சுக்கிறேன். ஏண்டி, நான் வேலை செய்யறேன்னா கூட வேண்டான்னு சொல்லுவ போல இருக்கே. போடு. சரோஜா, நுங்கு சர்பத்து நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? இல்ல, இப்ப உங்களுக்கு வேணுமா? ஏண்டி, அப்புறம் வேற எதுக்கு அவன் விசாரிக்கிறாங்கற? இந்த பாரு, ஐஸ் கொஞ்சம் குறைவா போட்டு எடுத்துட்டு வந்து குடு, சரியா? சரிங்க அத்தை. எப்போ இப்படி தின்னுட்டே இருக்கியே? உன் வயசுக்கும் உடம்புக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ற? அட போமா. குடி குடி, மெல்ல குடி. சந்தியா, சொல்லுங்க ஆச்சி. இந்தா, இதுல சரவணன் துணி ஓன் துணி எதுன்னு பாத்து எடுத்துக்க. உட்காரு. சரிங்க ஆச்சி. என்னம்மா முழிச்சிட்டு இருக்க? எது சரவணன் துணின்னு தெரியலையா? இல்ல ஆச்சி, இது ரெண்டும் அவரோடதுதான் ஆச்சி. ஆனா மொத்தம் 4 செட்டு துவைக்க கொடுத்ததா சொன்னாரு. இன்னும் 2 எதுன்னு தெரியல. ஐயோ, என்ன பொண்ணுமா நீ? புருஷனோட துணி எதுன்னு கூடவா தெரியல?
பயப்படாத பயப்படாத, இதுக்கெல்லாம் நான் உன்னை திட்ட மாட்டேன். இதெல்லாம் தோணி தெரிஞ்சு வச்சுக்கணுமா?